அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நாம எல்லாருமே தினமும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்து கொடுத்துட்டே தான் இருக்கோம். அதனால இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் முகநூல்ல அவருடைய ஆசிரியர் குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அத பார்த்தோன்ன அத படிச்சோன்ன உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள வந்தது. அதுதான் இன்னைக்கு நம்மளோட மாரல் ஸ்டோரி 27. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஜூலியா மிஸ் அப்படின்னு ஒரு மிஸ் இருந்திருக்காங்க. மத்த எல்லா டீச்சரும் வாயில விரலவை, கைய கட்டு, லைன்ல போ அப்படின்னு மரஸ்கேலோட வந்து நிப்பாங்களாம். ஆனா ஜூலியா மிஸ் மட்டும் நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஆங்கில வார்த்தைகள் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி முழுக்க இவங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்களாம். மாநிலங்களோட பெயர்கள் எல்லாம் எழுதிட்டு வர சொல்லி அந்த கரெக்டா எழுதிட்டு வர்றவங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்களாம். தினமும் ஆங்கில நாளிதழ்களை வாசிக்க வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வினாடி வினா போட்டி நடத்தி அதுல அதிகமா பதில் சொல்றவங்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்களாம். ஜெயசீலன் என்ன பண்ணுவாருன்னா, அவர் அப்பா கிட்ட அதற்கான பதில்கள் எல்லாம் ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வகுப்புல பதில் சொல்லிடுவாராம். ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிராமா போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்ப ஜூலியா மிஸ் ஜெயசீலனை நீ வந்து மந்திரியா வேஷம் போடு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் மந்திரியாலாம் இருக்க மாட்டேன், நான் ராஜாவா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயசீலன். அப்ப நான் டீச்சர் சொல்றேன்ல கேளுடா, மந்திரிக்கு தான் நிறைய டயலாக் இருக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க ஜூலியா மிஸ். ஆனா இவர் கேட்கவே இல்ல, ராஜாவா தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு ராஜாவா நடிச்சிருக்காரு. அப்ப கூட ஜூலியா மிஸ் கோபித்து கொள்ளாம இவருக்கு நாடகத்துக்குள்ள என்னென்ன உதவி எல்லாம் தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு முறை வந்து மதுரைக்கு சுற்றுலா அழைத்துட்டு போயிருக்காங்க. 5 ரூபாய் கட்டணம் மட்டும் வாங்கி முதல்ல திருமலை நாயக்கர் மகாலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க நம்ம புக்ல ஒரு பெரிய அரசர் படிச்சோம்ல, அவர் இங்கதான் வாழ்ந்தார் அப்படின்னு அத பத்தி அவ்வளவு விரிவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி மியூசியம் கூட்டிட்டு போய் அவரோட ரத்த கரை படிந்த அந்த வேஷ்டிய காமிச்சு அந்த போராட்ட நிகழ்வுகளோட படங்கள் இது எல்லாத்தையுமே அவ்வளவு நல்லா சுத்தி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் கரெக்டா ஒரு ஏரோப்ளேன் பறக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப ஜூலியா மிஸ் இங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து, வருங்காலத்துல நீங்களும் பெரியவங்களாயி இந்த மாதிரி விமானத்துல எல்லாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஜூலியா மிஸ் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இவரால பார்க்கவே முடியல. அந்த பள்ளியை முடிச்சு இவர் வந்துட்டாரு. இவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது பஸ் ஸ்டாப்ல ஜூலியா மிஸ்ஸ பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இவரால பார்க்கவே முடியல. இவர் எப்பவுமே 6ஆம் 7ஆம் வகுப்புகள்ல கணக்கு பாடம் எல்லாம் கஷ்டமா வரும்போது சரி, ஏன் அவர் IAS தேர்வுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கூட இந்த கணக்குகள்லாம் இவ்வளவு கடினமா இருக்கே, ஜூலியா மிஸ் மாதிரி யாராவது வந்து எளிமையா சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜூலியா மிஸ்ஸ அவர் அதிகமா நினைச்சு பாப்பாராம். அப்போ ஒரு முறை இவர் IAS ஆயிட்டாரு. IAS ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை காந்திகிராம் யூனிவர்சிட்டியில இவரை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இவர் அங்க போய் இவர் படித்த நிகழ்வுகள் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கார். அப்ப அதுல இருந்து ஒருத்தவங்க எந்திரிச்சு, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே நல்லா படிப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவர் சொல்லியிருக்கார், ஆமா அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சொல்லிட்டு, இதுக்கு காரணம் வந்து ஜூலியா மிஸ் தான். என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி என்னைய உருவாக்குன சில நல்ல ஆசிரியர்கள்ல ஜூலியா மிஸ்ஸுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி ஜூலியா மிஸ்ஸ பத்தி இவர் அங்க பேசியிருக்கார். இவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு பையன் வந்தான். அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவன் வந்து, சார் ஜூலியா மிஸ் சொன்னீங்கல்ல, அவங்க வந்து என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்திருக்கான். இவரும் வீட்டுக்கு போய் ஜூலியா மிஸ்ஸ சந்திச்சு பேசுறாரு. இவங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி ஜூலியா மிஸ் கேக்குறாங்க, நான் மதுரை விமான நிலையத்துக்கு சில குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போலான் இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அதை நேரடியா பார்த்தாதான் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். கூட்டிட்டு போலான் இருக்கேன். நீ தான் பொறுப்புல இருக்கில, எனக்காக சொல்லி மதுரை விமான நிலையத்துக்கு உள்ள வரைக்கும் பாக்குறதுக்காக அனுமதி வாங்கித்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர உங்களுக்கு பண்ணாமையா அப்படின்னு சொல்லி அதுக்கான அனுமதியை யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டு வாங்கியும் கொடுத்துறாரு. சரியா அன்னைக்குதான் என்னன்னா இவரும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏன்னா உத்தரகண்ட்ல இவரை வந்து IAS பயிற்சி அகாடமில பேசுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக இவர் போறார்.
அங்க மதுரையில ஏர்போர்ட்ல இருந்த அதிகாரிகள்ட்ட எல்லாம் இவர் சொல்றார், இந்த மாதிரி இந்த மேம் தான் நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே இந்த விமான நிலையத்தை எனக்கு முதல்ல காமிச்சவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட ஜூலியா மிஸ்ஸ பாராட்டுறாங்க. யார் நல்லாசிரியர் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கலாம். ஆனா கற்கும் திறனை வளர்ப்பவரே சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்றாரு ஜெயசீலன். அந்த வகையில ஜெயசீலனை பொறுத்த வரைக்கும் ஜூலியா மேம் தான் அவருக்கு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கார். Teaching is the only profession that creates all other professions. உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். They guide us, they support us, they inspire us, they teach us. Today is the day to thank them and say Happy Teachers Day. படித்ததில் பிடித்தது. Thank you.